எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் சப்பாத்தி, புலாவ் இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு சிம்பிளான கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பே லீஃப், சோம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. 4 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ தண்ணியெலாம் வற்றி கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.